அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது சுப்த விஸ்வாமித்ராசனா. சுப்தன்னா படுக்கிறது, விஸ்வாமித்ராசனா ஒரு சேஜ், ஒரு முனிவரோட பேர் இருக்கு. அந்த மாதிரி இந்த ஆசனா இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பயிற்சி ஆசனங்கள். பயிற்சி ஆசனா 1 வஜ்ராசனால வரும். வஜ்ராசனில் முட்டி போட்டுக்கோங்க. ஒரு காலை முன்னாடி இப்படி வச்சுட்டு நீட்டிடுங்க. குதிக்கால் கீழே இருக்கணும். டோஸ் மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். கைகளை மேலே உயர்த்திட்டு அப்படியே இப்படி கீழே வைக்கிறோம். நல்லா உங்கள் கையை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தள்ளி போகும்போது என்ன ஆகும், உங்களோட முதுகு தண்டு இப்படி நேராக வரும். கீழேயும் இந்த கால் கிட்டேயும் உங்களுக்கு நல்லாவே இழுவுத்தன்மை ஏற்படும். ஆம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சுன்னு சொல்கிறோம். அது நல்ல இழுவுத்தன்மை வரும். எவ்வளோ போக முடியுமோ அவ்வளோ இது போய்க்கோங்க. இதில் இருக்கலாம். முடிஞ்சால் தலையை இது மேலே வைக்கிறதுக்கு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். அப்படியே வந்துடும். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம். முட்டி போட்டுக்கோங்க. இடது காலை முன்னாடி வச்சுருங்க. குதிக்காலை கீழே வைங்க. கைகளை மேலே உயர்த்திட்டு மூச்சு இழுத்துக்கிட்டே கீழே வரும்போது மூச்சை விட்டுருங்க. கைகளை முன்னோக்கி அப்படியே எடுத்துகிட்டு போங்க. பின்னாடி கால் இப்படி நேராக இருக்கணும். விரல்கள் இப்படி வைக்கலாம், அப்படி இல்லைன்னா இப்படி வச்சுக்கோங்க. அது பார்த்துக்கோங்க. எப்படி வச்சா உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்குதோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம். கைகள் நல்லா அப்படி முன்னாடி கொண்டு போக. முதுகு தண்டு நேராக வரணும். தலையை இப்படி வச்சுக்கலாம். இதில் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதிலே இப்போ நம்ம ஹோல்ட் பண்ணோம். அப்படி இல்லாமல் அப்படியே தொடர்ச்சியாக செய்கிறதுனாலும் செய்யலாம். அதாவது எப்படின்னா, கால்கள் இப்படி வச்சுருங்க. கைகள் 2 இப்படி வச்சுருங்க. இந்த காலை இப்படி நேராக்கிடுங்க. இந்த விரல்கள் மேலே தூக்குற மாதிரி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இப்படி வாங்க. இதே மாதிரி ஒரு 10 முறை பண்ணிடலாம். தளர்த்திக்கலாம். அதே மாதிரி இடது காலில் பண்ணிக்கோங்க. அடிக்கடி நீங்கள் மூச்சு இழுத்துட்டு வெளியில் விடணும்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்போது சில பேருக்கு மூச்சு வாங்கும். அப்போ அதை மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கைகளை இப்படி வச்சிடலாம். நல்லா இப்படி காலை நீட்டணும். அப்போ இந்த விரல்கள் மேல் நோக்கி போகும். விரல்களை கீழே பதிய வச்சிடலாம். அப்படியே மேல் நோக்கி பண்ணலாம். இப்படியே வச்சுட்டு வரலாம். தலையும் அப்படியே கீழே குனிஞ்சிட்டே வந்துடலாம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். பயிற்சி ஆசனம் 2 பத்த கொணாசனா, அதாவது இந்த பட்டர்ஃப்ளை சொல்லுவாங்க. அதில் இப்படி உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு உங்கள் முதுகு தண்டு நேராக இருக்கணும். கைகள் இந்த சோலுன்னு சொல்லிடலாம். இந்த கால் பாதத்தை பாதத்தை இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இது அப்படியே மேல் நோக்கி இப்படி தூக்கிட்டு ஒவ்வொரு காலாக பிரிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு காலாக இப்படி பிரிக்கலாம் சைடில். அப்படி இல்லைன்னா முடிஞ்சிச்சுன்னா 2 காலமே ஒரே நேரத்தில் அப்படி விரிக்கலாம். முட்டி மடங்காமல் நேராக வச்சிடணும். உங்களால் எவ்வளோ விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விரிச்சுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அடுத்தது பயிற்சி ஆசனம் 3. இது அப்படியே நம்ம படுத்துட்டு பண்ண போறோம். இப்படி நீங்க சைட்ல படுக்கணும். கைகளை தலைக்கு இப்படி வச்சிடலாம். ஒரு கையை இப்படி வச்சிருங்க. உடம்பு, அப்புறம் இந்த கீழ் உடம்பு, மேல் உடம்பு, தலை 3 எல்லாமே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது காலை வலது காலை நல்லா மேல் நோக்கி இப்படி தூக்க போகிறோம். தூக்கிட்டு அப்படியே கீழே வைக்க போகிறோம். இதே மாதிரி ஒரு 10 முறை பண்ணிக்கலாம். உங்களால் வேகமாக தூக்கிட்டு எவ்வளோ தூரம் போக முடியுமோ, காலை இந்த பக்கம் கொண்டு வர முடியுமோ அந்த பக்கம் வைங்க. ஆனால் முட்டி மடங்காமல் பண்ணணும்.
இந்த வலது கையை வந்து கீழே வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம இப்படி திரும்ப மாட்டோம். கொஞ்சம் நல்லா வந்து பேலன்ஸ் கிடைக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 பண்ணும்போது உங்கள் பாதத்தை வந்து டோப் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. டோப் பாயிண்ட் இப்படி வச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அப்புறம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே எழுந்துக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே வந்து நம்ம இடது காலில் வந்து பண்ணணும். அதே மாதிரி படுத்துக்கோங்க. கைகளை வந்து அப்படி கீழே வச்சிடலாம். கால்களை வந்து டோ பாயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இடது காலை மேல் நோக்கி தூக்கப்படும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ நம்ம ஆசனாக்கு போயிடலாம். சுப்த விஸ்வாமித்ராசனா. சுப்தனா படுக்கிறது. அப்படியே இந்த மாதிரி சைடில் படுக்க போகிறோம். படுத்துட்டு இப்போ வலது கையை இந்த வலது காலுக்குள்ள இப்படி இடுங்க. இந்த மாதிரி காலை மடிச்சுட்டு நல்லா கொண்டு வந்து வலது கையை வந்து வலது காலுக்குள்ள விடுங்க. விட்டுட்டு தலையை தாண்டி இடது கை கொண்டு வந்து இந்த காலை அப்படி பிடிச்சிட்டு நல்லா அப்படி ஸ்ட்ரைட் பண்ணும். இந்த கையை கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு முட்டியை வந்து நேராக்கணும். இப்படி வரணும். இந்த கை இடது கை வந்து காதை ஒட்டி அப்படியே வச்சுருக்கணும். கீழே இருக்க கால் நல்லா நேராக இருக்கணும். மேலே இருக்க காலும் வந்து நல்லா நேராக இருக்கணும். வெளியே இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். மாற்று ஆசனம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இடது பக்கம் வந்து பண்ணிடணும். உங்களுக்கு பண்ண வருதோ வரலையோ, ஆனால் வந்து நீங்கள் மறுபக்கமும் அப்படியே செஞ்சிடணும். இப்போ வந்து இடது கையை அதே மாதிரி வந்து இடது கால் உள்ள நல்லா இப்படி விட்டுருங்க. இந்த தோள் பட்டை கிட்ட இந்த கால் வந்து இப்படி வரணும். இப்படி வந்துட்டேன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து சுலபமாக இருக்கும். இப்போ இந்த வலது கையை வச்சு இந்த இடது காலை பிடிச்சி நல்லா வந்து தலையை தாண்டி காலை வந்து நேராக்கணும். கீழே கால் நேராக இருக்கணும். இதில் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது சுப்த விஸ்வாமித்ராசனம். சுப்த விஸ்வாமித்ரா ஆசனா பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து பார்த்தோம். இது வந்து ரொம்பவே முக்கியமானது. இந்த பயிற்சி ஆசனம் பண்ணால் மட்டுமே இந்த ஆசனங்கள் வந்து நல்லா வரும். ஏன்னா கால் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகணும். சில பேர் பண்ணும் போது என்ன ஆகுன்னா நல்லா பண்ணுவாங்க, ஆனால் முட்டி மட்டும் மடங்கிடும். இந்த முட்டி ஏன் மடங்குது அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஆம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் வந்து உங்களுக்கு கிடைக்காதனால தான் இது இருக்குது. அதனால இந்த பயிற்சி ஆசனங்கள் சொன்னோன்னே 1 2 அதெல்லாம் நம்ம பண்ணும் போது என்ன ஆகும், அந்த மசில்ஸ் நல்லாவே வந்து ரிலாக்ஸ் ஆகிடும். அப்புறம் ஆசனங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாகிடும். இந்த ஆசனம் வந்து கொஞ்சம் இன்டர்மீடியேட் அண்ட் அட்வான்ஸ் லெவலில் போகிற மாதிரி இருக்கும். அதனால வந்து சிறியவர்கள், மிடில் ஏஜில் இருக்கிறவங்க, வயசு பிள்ளைங்க எல்லாருமே செய்யலாம். பெரியவங்க வந்து இதை வந்து செய்யறதை வந்து தவிர்த்துடலாம். ஏன்னா வந்து நம்ம கால் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு படுத்துட்டு அப்படியே செய்கிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் பேலன்ஸில் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்து பெரியவர்கள் வந்து இதை வந்து தவிர்த்துடலாம். மற்றவங்க எல்லாருமே வந்து தாராளமாக செஞ்சிடலாம்.
இதை வந்து ஆசனங்கள் பயிற்சி ஆசனங்கள் செய்ய தான் உங்களுக்கு வந்து உடம்பே ஃபுல்லாக நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகிடும். கூடவே வந்து மற்ற இது மட்டும் இல்லை, மற்ற எல்லாமே சேர்த்தும் பண்ணலாம். உங்கள் உடம்புக்கு வந்து என்னென்ன தளர்வு பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து கால்கள் பகுதி வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், அந்த முட்டியெல்லாம் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், கரெக்டாக வந்து நல்லா நீட்ட முடியாது, கால் வலிக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து நிறைய லூசனிங் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த ஆசனக்குள்ளே பயிற்சி ஆசனங்கள்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து நல்லாவே ஈஸியாக இருக்கும். நம்ம ஆனால் டெய்லி ப்ராக்டிஸில் நம்ம கொண்டு வரணும். ஏதோ ஒரு நாளைக்கு செஞ்சுட்டு நம்ம அப்புறமேட்டு ஒரு 4-5 நாள் லீவ் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியெல்லாம் செஞ்சிங்கன்னா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி போயிடும். மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால தொடர்ந்து நம்ம இப்போ எப்படி நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸில் வந்து எப்படி ப்ரஷ் பண்ணுறோம், குளிக்கிறோமோ அது மாதிரி வந்து யோகாவையும் வந்து உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸில் சேர்த்துட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்பு நல்லா தளர்வு இருக்கும், நல்லாவே வந்து உங்களுக்கு பயன் கிடைக்கும். இந்த ஆசனம் முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.